சுப்ஹானல்லாஹ். நான் இப்போ உங்களுக்கு பெற்றோரோட உதாரணம் மட்டும் சொன்னேன். ஏன் அதை சொன்னேன்டா, அல்லாஹு தஆலா பாருங்க, அடுத்தது இன்னொரு உபதேசத்தை அல்லாஹ் சொல்ல வரான். இணை வைப்பை பற்றி சொல்லிட்டான், செய்யக்கூடாது. ஏகத்துவத்தை பற்றி அல்லாஹ் ஏவிட்டான். அடுத்தது சொல்ல வாரான் அல்லாஹு தஆலா பெற்றோர்களை பற்றி. பெற்றோர்களை சொல்ற நேரத்திலேயே முதல்ல என்ன சொல்றான் தெரியுமா? வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு. அல்லாஹ் தஆலா சொல்றான் வகதா ரப்புக், இறைவன் தீர்ப்பளித்திருக்கிறான். விதி, இறைவன் கதா தீர்ப்பளித்திருக்கிறான். இறைவனுடைய தீர்ப்பு அதுதான். அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, உமது இறைவனுடைய தீர்ப்பு என்ன தெரியுமா? அவனை தவிர நீங்கள் வேற யாரையும் வணங்கக்கூடாது, இபாதத்து செய்யக்கூடாது. உபூதியத், அடிபணிதல், வணங்குதல், தலை சாய்த்தல் எல்லாம் யாருக்கு? அவனுக்கு தான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க யாருக்காவது சலாம் சொன்னீங்கன்னா வலா யன்ஹனி, சாய வேண்டாம்ட்டாங்க. சலாம் அலைக்கும், இவ்வளவுதான். இந்த சலாம் என்னது வானாட்டாங்க ரசூலுல்லாஹ். இப்படி பண்ணிடுறது இன்னைக்கு சில பேர்கிட்ட வலைக்கும் சலாம் அப்படின்னு, ஏன் தலையை பண்ணிச்சிங்க? வலைக்கும் சலாம் இப்படின்னு சொல்லுங்களே. சலாம் சொன்னா அஸ்ஸலாமு அலைக்கும், இறக்கத்துக்கு கருணை, அது வேற. பண்ணிடுறது ஒத்த கீழே உள்ளவருக்கு பணிஞ்சா சலாம் சொல்லணும், சரியா? மேலுள்ளவருக்கு அவர் கீழே பணிஞ்சா என்ன செய்யணும்? சலாம் சொல்லணும். அதில் சும்மா அங்கே ஒரு ஆள் இருப்பாரு, இங்கே இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் இங்கே பண்ணிடுறது. இந்த பணிவு செய்ய வேண்டாது. அவ்வளோ கண்ணியமான ஒரு மார்க்கத்தில் இருக்கிறோம். சுயமரியாதை இஸ்லாம் அந்த இடத்துல வச்சிருக்குது. அதனால இஸ்லாம் என்ன சொல்றது, நீங்க அப்படி என்ன செய்யக்கூடாது? பணியக்கூடாது. அல்லாஹ் தஆலா சொல்ற நேரத்தில் வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, அவனை தவிர வேறு யாரையும் வணங்க கூடாது இறைவன் தீர்ப்பளித்திருக்கிறான். இப்படி சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அதை கண்டினியூ பண்றான். எப்படி தெரியுமா? வபில் வாலிதைனி இஹ்சானா. வபில் வாலிதைனி, அது அடுத்த வசனத்தில் இதை ஆரம்பிச்சு அல்லாஹ் சொல்றான். வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்கள், வாலிதாண்டா இரண்டு, தாய் தந்தை. வபில் வாலிதைனி இஹ்சானன், அல்லாஹ் தஆலா ரெண்டு தீர்ப்பளிச்சுக்கிறான். ஒன்று, அவனையே வணங்க வேண்டும், அவன் அல்லாதவர்களை வணங்கக்கூடாது. இரண்டாவது தீர்ப்பு என்ன? தொடர் வசனம், வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இறைவன் தீர்ப்பாக சொல்லி இருக்கிறான். அல்லாஹ் சேர்த்து சொல்ற, அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல், அல்லாஹ் வழிபடுங்கள், அவருடைய தூதருக்கு வழிபடுங்கள். இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எங்கே என்ன செய்யல, சொல்லல. அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்ல சொல்ற நேரத்தில், அதாவது வைது தகூலு லில்லதி அன்அமல்லாஹு அலைஹி வ அன்அம்த அலைஹி, அதாவது அல்லாஹும் அருள் புரிந்து நீரும் எவருக்கு அருள் புரிந்தாயோ அவருக்கு நீ சொல்லுகின்ற நேரத்தில், ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஸைத் இப்னு ஹாரிஸா பத்தி அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹும் அருள் புரிந்து நீயும் யாருக்கு அருள் புரிந்தாயோ, நீங்களே யாருக்கு அருள் புரிந்தீங்களோ அவர்களுக்கு நீ சொல்லுகிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான். எப்படி சொல்றான் பாத்தீங்களா? இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா இங்க என்ன சொல்றானா, வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் இறைவன் தீர்ப்பளிக்கிறான். ஏனென்ற அன்புள்ள சகோதரர்களே, நமது பெற்றோர்கள் இந்த உலகம் அனைத்துடைய உருவாக்கத்திற்கும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் காரணமாக வைத்தது பெற்றோர்களை தான். அல்லாஹ் தான் படைக்கிறான். ஆனா நம்முடைய உருவாக்கத்துக்கு கண் முன்னால காரணமாக வச்சது யார? தாய் தந்தை தான். நமது கை, நமது கண், நமது மூக்கு, நமது உருவம், நமது அழகு, நமது எதிர்காலம், நமது படிப்பு என்பதை நம்மளே உருவாக முந்தி சிந்திச்சவங்க யாரு? தாயும் தந்தை தான். நம்மளே உருவாக, நம்ம உணர்ற வயதே 9-7, எங்களை நாம் உணர்கின்ற வயது என்ன? அந்த 7-8 9 வயசுல தான். அதுக்கு பின்னால தான் இந்த உலகத்தில் எனக்கென்று ஒரு இருப்பு இருக்கிறது, எனக்கென்று ஒரு வாழ்வு இருக்கிறது என்கிற சிந்தனையை என்ன செய்கிறது, வருகிறது. அதற்கு முன்னாலே இவன் என்ன நிறத்தில் இருக்கணும்னு கற்பனை பண்ணது யாரு? தாயும் அந்த தந்தையும் தான். அன்புள்ள சகோதரர்களே, அதனால தான் இன்னொரு உயிர், அதாவது நம்ம எல்லாம் யாருக்காக மருந்து குடிக்கிறோம், யாருக்காக? நம்மளுக்காக குடிக்கிறோம். ஆனால் இன்னொரு உயிருக்காக தான் மருந்து குடிக்கிற ஒரு உறவு எது? தாய் தான். அந்த தாய் தான் என்னது, இன்னொரு உயிர் வயிற்றில் வச்சுக்கணும், அந்த உறவுக்காக என்ன செய்யும், அதாவது மருந்து குடிக்கும். தந்தைக்கு கூட அந்த ஸ்தானம் என்னது இல்லை. வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களோடு சிறந்த முறையில் நடந்து கொள்ளுங்க. அப்ப இரண்டாவது, இஸ்லாமிய சமுதாயத்தில் இறைவனுடைய ஏகத்துவத்துக்கு பின்னால் வணக்க வழிபாடுகள் என்று அது கண்டினியூ ஆகிடுவாங்களே. இறைவனை உண்மையாக என்னது நம்பினானா, இறைவனை உண்மையாக வந்து விரும்புகிறானா என்பதை வணக்க வழிபாடுகள் என்ன செஞ்சிடும், நிரூபிச்சிடும். அதோட கண்டினியூட்டி அல்லாஹ் தஆலா இங்க சொல்லலை. ஆனா அடுத்த கடமை யாருக்கு செய்யணும் என்ற பட்டியல் அடுத்ததாக யார் வருவார்கள்? பெற்றோர்கள். வபில் வாலிதைனி இஹ்சானா, வபில் வாலிதைனி இஹ்சானா. அன்புள்ள சகோதரர்களே, அதனால தான் இஸ்லாம் சொல்லு, உலகத்தில் நீ யாரையும் பகைக்கிறதுக்கு ரைட் இருக்குது. உலக விஷயத்துக்காக பகைக்கிறதுக்கு, அதாவது 3 நாளைக்கு மேல பகைக்க கூடாதுன்னு சொல்ற இஸ்லாம், அல்லாஹ்வுக்காக என்ன செய்யலாம், நீ எத்தனை நாள் என்ன செய்யலாம், பகைக்கலாம் என்று சொல்லுது. எத்தனை நாளும் பகைக்கலாம் என்று சொன்ன விஷயத்துல கூட
பெற்றோர்களோட ஒரு நிமிஷம் கூட பகைக்க கூடாதுன்னு சொல்லுது. அல்லாஹ் தஆலா சொல்றான், எப்படி இந்த உலகத்தில் நீ நடக்கிற நேரத்தில் எப்படி நடந்து கொள்ளணும், அவர்களோடு வஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, அவர்களோடு இந்த உலகத்தில் தோழமையாக நடந்து கொள்ளுங்கள். இணை வைக்க நிர்பந்தித்தாலும் சரி, இணை வைக்க நிர்பந்தித்தாலும் அதுல கட்டுப்படாத. ஆனா தோழமை என்ன செய்யக்கூடாது, உனக்கு முசாஹபா போகக்கூடாது இஸ்லாம் சொல்லுகிற. அப்ப வாழ்வியல் அடிப்படைகளை கொள்கையை தாண்டி சொன்ன ஒரு மார்க்கம் அது. நினைச்சு பாருங்க, பெற்றோர்களுடைய உறவு நன்றி என்கின்ற விஷயத்துல இஸ்லாம் சொன்னது மாதிரி என்ன செய்யல, சொல்லல. நன்றி என்ற விஷயத்துல நீ அடுத்த நன்றி செலுத்தணும் பெற்றோர்களுக்கு, அதுல உனக்கு குஃப்ர் என்ன செய்யாது, அதை தடுக்காது. கொள்கை விஷயத்துல நீ என்ன செய்ய, எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்ல வேண்டி இருக்குது என்று சொன்னா, பெற்றோர்களுக்கு கட்டுப்படு, பெற்றோர்களுக்கு கட்டுப்படு என்று கூடுதலாக இஸ்லாம் சொன்னதனால நீ இணை வைத்தல்ல கட்டுப்படாதே என்று சொல்லி தெரிய வேண்டியிருக்குது. நல்லா புரிஞ்சுங்க, இணை வைத்தல்ல கட்டுப்படக்கூடாதுன்ற இயல்பா தெரிய இருக்கும், தெரியுமா இல்லையா? இணை வைத்தல்ல விடுங்க, மார்க்க முரணான விஷயங்களை கட்டுப்படக்கூடாது இயற்கையா விளங்கும். ஆனா கட்டுப்படுங்க இஸ்லாம் கூடுதலா சொன்னதனால கொள்கையில நிர்பந்திச்சா கட்டுப்படாதேன்னு சொல்ல வேண்டிய நிலைமை என்ன செஞ்சது வந்தது. அந்த அளவுக்கு கட்டுப்படுதலை சொன்ன ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இல்ல எல்லா மதங்களும் பெற்றோரை பேண சொல்கிறது கீழே வந்து கும்பிட்டு போறதை மட்டும் சொல்லுது, குனிஞ்சிட்டு போறதை மட்டும் சொல்லுது. அவ எது சொன்னாலும் கேளு இடத்தை சொல்லுதா, அவ எது சொன்னாலும் கேளு என்று சொல்லுதா? இல்ல. ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுது, வபில் வாலிதைனி இஹ்சானா, அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்லி, அதுக்கு பின்னால் இன்னொரு சொல்றாச்சு, அதாவது இணை வைப்புக்கு நிர்பந்தித்த வேற இடத்துல இணை வைப்பு நிர்பந்தித்த அதுல மட்டும் கட்டுப்படாத உடனே வஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா. ஆனா உலக விஷயத்துல என்ன செய்யுங்க, உறவோட நடந்து கொள்ளுங்கள். உங்கள் பெற்றோர்களை யோசிக்க வேணாம், உங்களோட பிள்ளைகளை உங்களோட ஒப்பிட்டு யோசிங்க, அது போதும். நீங்க படுற கஷ்டம் குழந்தைகளுக்காக, அந்த உறவுகளுக்காக நீங்க படுற கஷ்டத்தை யோசிக்க உங்களோட பெற்றோர்கள் ஞாபகம் வரும். பெற்றோர்களுடைய ஞாபகத்தை உங்களுக்குள்ள எடுப்பதற்கு உங்களோட குழந்தைகளை மட்டும் யோசிச்சா என்னது போதுமானது. அன்புள்ள சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரண்டாவதாக ஒரு சமுதாயத்துடைய சீர்திருத்தத்தில் எழுதியிருக்குது. பாருங்க, இணை வைப்பு வச்ச எல்லா சமுதாயத்திலையும் முதியோர் எல்லாம் கொள்கையில கரப்ஷன் வந்துட்டேன்னு வைங்களே, உருவாக்கினவனே நம்ம நன்றி செலுத்தாதவன் கண் முன்னால் எப்படி உருவாக்கிய பெற்றோருக்கு நன்றி செலுத்துவானா? அந்த கரப்ஷனை சைத்தான் கொண்டு வருவான். நீ அங்கேயே விரிஞ்சிட்டாய், இங்கெல்லாம் உனக்கு என்ன செய்யும், இது பெருசா படவே படாது, இதெல்லாம் பெருசா படாது. அதனால முதியோர் இல்லங்கள் அப்படின்னு இப்ப இஸ்லாமிய முதியோர் இல்லங்கள் என்று ஆரம்பிச்சாங்கன்னு வைங்க, ஆரம்பிக்கிற ஐடியாலாம் வந்துட்டு சைத்தான் கொடுத்து கண்டிக்கிறான், வணங்கிட்டானே. இங்கே சிறுக்கு இருக்குதா இல்லையா, கொடுத்து கண்டிக்கிறான். இந்த இஸ்லாமிய முதியோர் இல்லைன்னு வந்தா என்ன நடக்கும் தெரியுமா? அடுத்த சைத்தான் அடுத்த ஸ்டெப்புக்கு வருவான். என்ன, நீ வந்து உன் பெற்றோர்கள் நல்லா கவனிக்கிறவன், ஆனா நீ வேலையால பிஸியால உனக்கு கவனிக்கலாமே, நீ சிறந்த முறையில் கவனிக்கணும்டா அதுக்கு நல்ல இடம் அவர்களுக்குண்டே ஒதுக்கின இடம் தான் எது, முதியோர் இல்லம். அதனால நீ டெய்லி போய் பார்த்துட்டு வா, ஆனா 1 லட்சம் கொடு 2 லட்சம் கொடு, அந்த முதியோர் இல்லத்துக்கு அத்திவாரமே நீ தான் போடணும் அப்படின்னு யார் சொல்லுவான்? செய்தான். அப்ப டோட்டல் முதியோர் இல்லத்துக்கு இவனையே செய்தான் காரணமாக்கி உமா பாப்பாவிட்டு என்ன செஞ்சிருவான், தூரமாக்கிடுவான். அன்புள்ள சகோதரர்களை புரிந்து கொள்ளுங்கள், முதியோர் இல்ல 10 பேர் தவறு செய்யறதுனால முதியோர்லாம் ஆரம்பிச்சீங்கன்னா 60 பேருக்கு வழி செஞ்சு கொடுப்பீங்க, 60 பேருக்கு வழி செய்து கொடுப்பீர்கள். முதியோரம் இல்ல, முதியோரை நீ பொறுப்பேடு உண்ட வீட்டில். முதியோரத்தை என்னது, நீ இப்போ அனாதை ஒதுக்கிட்டாச்சு, அனாதை இல்லைன்னு அவனை அனுப்பிட்டாச்சாங்களே, அந்த அனாதை இல்லத்தில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் 1-2 அல்ல, ஒரு 20-30 விதமான அனாதை இல்லங்களை தவிர 30% மற்ற 70% அத்தனை அநியாயம் என்ன செய்யுது அதில் நடக்கத்தான் செய்யும். அவன் வீட்டில் வளர்ந்துருந்தா 2 அநியாயத்தை பட்டு 98 நன்மைகள் என்ன செஞ்சிருப்பான், அடைந்திருப்பான். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், சொல்லிட்டு இம்மா யப்லுகன்ன இந்தக்கல் கிபர், என்ன இஹ்சான் என்ற என்ன தெரியுமா, நலவண்ட என்ன தெரியுமா அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறான். இம்மா யப்லுகன்ன இந்தக்கல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, அவர்களில் ஒருவர் அல்லது அவர்களில் இருவர் உங்களிடத்தில் முதுமையை அடைந்தால், வயதை அடைந்தால், ஃபலா தகுல் லஹுமா உஃபின், அவர்களுக்கு சி என்று கூட சொல்ல வேண்டாம், சி என்ற வார்த்தையை கூட சொல்ல வேண்டாம். அப்படின்னா என்ன, நல்லா புரிஞ்சுங்க. அப்படின்னா என்ன, சி என்று சொல்ல வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்லி, இல்லைன்னா என்னமெல்லாம் சொல்லிப்பேன் தெரியுமா என்று சொல்றதல்ல. இப்படி நடைமுறைப்படுத்துறாங்க இந்த வசனத்தை. சுப்ஹானல்லாஹ், நான் அப்படி கவலையை வந்து நம்மகிட்ட சொல்றாங்க, நான் சி என்று இஸ்லாம் சொல்ல வேணான்னு சொல்லிக்குது, இல்லை என்று சொன்னா என்னமெல்லாம் பேசிப்பேன். இப்படி இது சி என்று சொல்றதை விட டபுள் ட்ரிபிள் மடங்கா என்ன செய்கிறது இருக்கிறது. அல்லாஹ் அதை சொல்லல, வலா தகுல் லஹுமா உஃபின் என்ற உன் ஆள் மனதிலிருந்து வரணும். அல்ல கடைசியில் அதை சொல்றான், ஆள் மனதிலிருந்து வரணும். சி என்ற உணர்வு கூட உனக்கு என்ன செய்யக்கூடாது, தாய்க்கு முன்கால வரக்கூடாது. சி என்ற மாதிரி செயல்கள் நடக்காமல் இருந்தால் வரக்கூடாதுன்ற அர்த்தம் அல்ல, நடந்தா தான் வரும், நடந்தாலும் வரக்கூடாது, நடந்தாலும் வரக்கூடாது. வலா தகுல் லஹுமா உஃபின், சி என்று கூட என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம். வலா தன்ஹர்ஹுமா, நஹர் என்றது அரட்டுறது,
கையால இப்படி செய்யறது விளங்கிட்டா, விரட்டுறது. வலா தன்ஹர்ஹுமா, இதை நீங்க செஞ்சிட. கையாலே உங்களுக்கு வரக்கூடாது, வாயால சீனு கூட என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது, அரட்டக்கூடாது, கையால விரட்டக்கூடாது. அதே போல ஒரு ஆள் வாரம் இப்படி போன்னு சொல்றோமே, இது வந்து தாயை பார்த்து இப்படி செஞ்சான்னு வைங்களே, வலா தன்ஹர்ஹுமா, அது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது. வகுல்லஹுமா, அவர்கள் இருவருக்கெல்லாம், அவர்கள் இருவர்களுக்கு சொல்லிட்டு வரான். வகுல்லஹுமா, அவர்களுக்கு சொல். இப்போ இது ரெண்டும் செய்யக்கூடாதா? அது ரெண்டுக்கு பதிலாக என்ன நடக்கணும் தெரியுமா உங்கள்கிட்ட? வகுல்லஹுமா, அவர்கள் இருவருக்கும் சொல்லுங்கள், கவுலன் கரீமா, சங்கையான வார்த்தைகள் பேசுங்கள், சங்கையான வார்த்தை பேசுங்கள். அன்புள்ள சகோதரர்களே, நீங்க எவ்வளோ அனுப்புறீங்க, எதை அனுப்புறீங்கள முக்கியம் இல்லை, வார்த்தை, வசனம், பேசுகிற வார்த்தை. அவர்கள் நம்மளை குறையாக மதிக்கிற நேரத்தில், அதாவது முறையற்று பேசுகிற நேரத்தில், புரிந்து கொள்ளாமல் சொல்லுகிற நேரத்தில், நீங்க உங்களோட குழந்தைக்கு இன்றைக்கு சின்ன வயசுல படுற கஷ்டத்தை மட்டும் நினைங்க, அது போதும். என் பிள்ளை இதெல்லாம் மறந்து நாளைக்கு நான் செய்யற தவற நினைச்சு ஏசினாட்ட எப்படி இருக்கேன்னு நினைச்சு பாருங்க. நீங்க ஒரு நேரம், உங்களுக்கு 1000 நேரங்கள் ஒரு நேரமாவது உங்கள் மனசே உங்களை நினைச்சு உருகக்கூடிய ஒரு கட்டம் வருமா இல்லையா? அதுக்கு இப்படி பாடுபடுற இந்த குழந்தை எனக்கு பிற்காலத்தில் ஞாபகப்படுத்துமா. இன்றைக்கு நம்ம நினைக்கிறோம் என் புள்ள உம்ரா செய்யணும் அப்படின்னு எத்தனை பெற்றோர்கள் 1 வயசுல 2 வயசுல கொண்டு போய் அந்த கௌபாவை காட்டி கவலைப்படுறாங்க. இது அந்த புள்ள வந்து 60 வருஷத்துல 70 வருஷத்துல நீங்க இருக்கிற நேரத்தில் இந்த கவலையை உணருமா? நீங்க இப்படி கவலைப்பட்டீங்களே, நீ இப்படி மனசால நினைச்சீங்களே, இப்படி கொண்டு போய் காட்டோன்னு நினைச்சீங்களே, இந்த ஆர்வங்கள்லாம் அந்த புள்ளையோட மனதில் வருமா? வரா. அப்படி என்றால் உபதேசம் மிக முக்கியம், உபதேசம் மிக முக்கியம். எங்களுக்கு அந்த சிந்தனை வந்ததோ வரலையோ, அல்லாஹ் எப்படி சொல்லிட்டான், இதை நான் செஞ்சாலே அந்த உணர்வை நான் பாதுகாத்ததுக்குள்ள என்ன செஞ்சிருவேன், வந்துடுவேன். எனக்கு அந்த உணர்வு தெரிஞ்சுதான் செய்யணும்ன்றது அல்ல, எனக்கு இந்த சட்டங்களை நான் செஞ்சாலே அந்த உணர்வை பாதுகாத்த லிஸ்ட்ல வந்துடுவேன். மேலதிக நன்றி செலுத்தாட்டியும் காயப்படுத்தாத லிஸ்ட்டுக்குள்ள நான் என்ன செய்வேன், வருவேன். வலா தன்ஹர்ஹுமா வகுல்லஹுமா கவுலன் கரீமா, சங்கையான வார்த்தைகள் பேசுங்கள், சங்கையான வார்த்தைகள் பேசுங்கள். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வஹ்ஃபித் லஹுமா ஜனாஹல் துல் என்ன தெரியுமா? கீழே கீழ்படுகிறது, பணிஞ்சு போறது. இன்னும் சொல்ல போனா அரபுல துல்ன்றது கேவலத்துக்கு தான் சொல்றது. துல் துதில்லு மன் தஷா, நீ நாடியவர்களை என்ன செய்யறாய், கீழே போடுறாய். ஜனாஹ் துல்லண்டா துல்லுடைய பக்கம் இருக்கே ஜனாஹ், அந்த பக்கத்தை கீழே வை. அப்படின்னா நீ எப்பையும் துல்லா தான் இருக்க. நான் உங்களுக்கு முன்கால எப்படி இறைவனுக்கு முன்னால நீ துல்லா இருக்கிறாயோ, என்ன தலீல், நீ எப்ப பார்த்தா இறைவனுக்கு முன்னால எதிர்த்து போக மாட்டாயா, இந்த மாதிரி பெற்றோரோட என்ன செய், தலீலாகவே நீ நடந்து கொள். அல்லாஹ் தஆலா சொல்றா பாருங்க, ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா, அந்த துல்ல என்ன இருக்கு, எதுல இந்த துல்லா இருக்கிறது, ரஹ்மத், கருணை. கருணை என்ற இறக்கையை, கருணை என்ற பக்கத்தை நீ தாழ்த்துவீராக. வகுர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, உக்குல் சொல், ரப்பிர்ஹம்ஹுமா, யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ இரக்கம் காட்டு, கமா ரப்பயானி சகீரா, எப்படி என்னை சின்ன வயதில் வளர்த்தார்களோ. ஏன் பெரிய வயசுல எங்கட கணக்கு. இன்றைக்கு நம்ம பெற்றோர்கள், நாம வளர்ந்த பின்னால பெற்றோர்கள் எங்களோட எப்படி பேசுறாங்கன்றத கணக்கில் எடுக்கக்கூடாது. அது வளர்ந்த பின்னால, அது எல்லாரும் மனிதன் அடிப்படையில் அப்படி பேசத்தான் செய்வோம். சின்ன வயசு இருக்குது, அந்த லெஸ்ட் இருக்குது, அது மாதிரி யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. அதனால கமா ரப்பயானி சகீரா வகுர் ரப்பிர்ஹம்ஹுமா, எல்லாம் அவர்களுக்கு இரக்கம் காட்டு. கமா ரப்பயானி சகீரா, அவர்கள் என்ன எப்படி சிறிய, சுப்ஹானல்லாஹ், நினைச்சு பாருங்க, அல்லாஹ் எப்படி இரக்கம் காட்டணும்ன்றதுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? அவங்க எங்களை சின்னத்தில் வளர்த்தது. எப்படி பெற்றோர்கள் எங்களை சின்னத்தில் வளர்த்தாங்களே, அந்த இரக்கத்தை நீ அவர்களுக்கு காட்டு என்ன அந்த அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை எப்படி ஒப்பிடுறாங்க நினைச்சு பாருங்க. வகுர் ரப்பிர்ஹம்ஹுமா, அவர்களுக்கு இரக்கம் காட்டு, கமா ரப்பயானி சகீரா, சிறிய வயதில் எம்மை வளர்த்தது போன்று அந்த இரக்கத்தை நீ காட்டு. அப்படின்னா அந்த இரக்கம் உள்ள உச்சகட்டமானது. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு இஸ்லாமிய சமுதாயம் இந்த அளவுக்கு பெற்றோர்களை சொல்லுகிறது. ஆனால் சமுதாயம் அப்படி இருக்குதான்னு பாருங்க. மற்றைய சமுதாயத்தோடு ஒப்பிட்டா எங்களுடைய சமுதாயம் கிட்ட நெருங்கல், அதெல்லாம் உயரத்தில் இருக்கு, சந்தேகம் இல்லை. ஆனால் முழுமையாக இதை நடைமுறைப்படுத்துறாங்களா? கிடையாது சகோதரர்களே. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அதாவது 22, 23, 24 இந்த 3 வசனங்களையும் என்ன சொல்ல வரா? ஏகத்துவம், பெற்றோர்களுக்கு நன்றி, அவர்களோடு எப்படி நடந்து கொள்ளணும் என்ற சமுதாய அடிப்படை. இந்த பெற்றோர்களை பற்றி தனியாக நான் என்ன செஞ்சிருக்கிறேன், விரிவாகவே பேசியிருக்கிறேன். மரணம் வரைக்கும் உங்களை விரும்பும் ஒரே உறவு என்கின்ற தலைப்பில் பேசியிருக்கிறேன். விரிவாக அதெல்லாம் நீங்க பார்த்துக் கொள்ளலாம்.